சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள அரவிந்தன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சொலவடைக்கு உதாரண புருஷர்களா வாழ்ந்தவர்கள் நாம. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சு. மேலை நாட்டு கலாச்சாரம் என்ற பேர்ல அவர்கள் பயன்படுத்துகிற உணவு வகைகளை, உணவு பண்டங்களை நாமளும் பின்பற்ற ஆரம்பித்தோம். சாப்பிட துவங்கினோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாட்டின் தட்ப வெப்ப நிலை வேறுபட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க உணவு பழக்க வழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. குளிர் பிரதேசத்தில் சாப்பிட்றத கொண்டாந்து நம்ம நாடு மாதிரி வெயில் பிரதேசத்தில் சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம், ஆனால் அதன் பலாபலன்களை அனுபவிக்கணும். அதே போல நாமெல்லாம் ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 3 வேளை சாப்பிடும் பழக்கம் வச்சிருக்கிறோம். சில பேர் 2 வேளை சாப்பிட்றாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் என்பது நம்ம நாட்டில் முன்னொரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. நம்மக்கிட்ட அபரிமிதமான உணவு தானியங்கள் இருப்பில் இருக்கு. அரவிந்தன் இதற்கு நமது உழவர் நண்பர்களுக்கும் விவசாய ஆராய்ச்சியாளர்களுக்கும் நன்றி சொல்லணும். எப்படி உணவு என்பது நமது அடிப்படை தேவையோ அதே போல உழைப்பும் அவசியம். உழைப்பும் உணவும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. ஆனால் உழைப்பு என்பது பொருள் சேர்ப்பதற்காக மட்டும்தான் எப்போ மாறியதோ அப்போதிருந்தே உழைப்புக்கும் உணவுக்கும் இருந்த தொடர் சங்கிலி அறுபட தொடங்கியது. இதன் காரணமா ஆரோக்கியத்துக்கு கேடு வந்துச்சு. எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்க தயார். உடனே நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை யாராவது கொடுப்பார்களா? சொல்லி தருவார்களா? எங்கிருந்தாவது நமக்கு உதவிகள் வருமான்னு கேட்டா என்ன பதில் கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நொறுங்க தின்றால் 100 வயது. இந்த ஒற்றை வரிதான் ஆரோக்கியத்தின் சூட்சமம். இது வாழ்க்கையின் ஆணி வேர். சாப்பிட்றதுக்காக வாழுறோமா அல்லது வாழுறதுக்காக சாப்பிட்றோமான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். மனிதனின் வாழ்வும் உடல் நலனும் உணவில் தான் துவங்குகிறது. நமது சமையல்ல பல முறைகள் இருக்கு. அவிப்பது, வறுப்பது, பொரிப்பது, பொங்குவது, காய்ச்சுவது என விதவிதமா உணவை பண்படுத்துகிற வேலையை இன்னைக்கும் நாம கடைபிடிச்சிக்கிட்டு வர்றோம். இம்முறைகளில் காய்ச்சும் முறையில் தயாரிக்கப்பட்டு உடல் வலிமைக்கு பெரும் பங்கை வகிக்கிற ஓர் உணவு கஞ்சி. அரவிந்தன், நம் ஆட்கள் கஞ்சி குடிச்சேன்னு சொன்னா என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. அப்படி அல்ல. எளிதில் ஜீரணமாக கூடியது கஞ்சி. உடலுக்கு பேராற்றல் தரக்கூடியது கஞ்சி. வயதில் மூத்தோர், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், விளையாட்டு வீரர்கள், உடல் நலமில்லாதவர்கள், உடல் பெருத்தவர்கள் என அனைவருக்கும் ஏற்ற உணவு கஞ்சி. அதுவும் நமது பாரம்பரிய அரிசிகளில் வெறும் உமியை மட்டும் நீக்கிவிட்டு கஞ்சி தயார் பண்ணி குடித்தோம்னா உடலும் மனமும் தெம்பு பெறும். அரிசி கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, கம்மங்கூழ், கேவுரு கூழ் இவற்றை நமது அன்றாட உணவுல அல்லது ஏதாவது ஒரு வேளைக்கு உணவாக எடுத்துக்கிட்டா அவ்வளவு நல்லது. இப்போ சத்துமாவு கஞ்சின்னு தயார் பண்ணி விற்கிறாங்க. அதையும் வாங்கி குடிக்கிறோம். எது நல்லது, எது வேண்டியது, எதை எப்போ எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம வீட்டில் இருக்கோம் பெரியவங்க கிட்ட கேளுங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.